ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு, நிலாவோட கையி இவ்ளோ அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு, நமக்கு ஒண்ணுனா இவரு இவ்ளோ துடிச்சு போவாருன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. ஆனா இவரு என்ன லவ் பண்றாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலயும் அவர என் மனசு ஏத்துக்கவே இல்ல. ஆனா இப்போ ஒண்ணு நம்மள விட்டு பிரிய போதுன்னு நெனச்சாவே, அவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னு இப்போ தான் உணரவே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை நல்ல விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சோழன் கிட்ட போயிட்டு ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க வேலை இருக்குது சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருவேளை கை ஏதாச்சும் வலிக்குதா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, கோயிலுக்கு போகலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேங்க. நீங்கள் என்னவோ கோயிலுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரொம்ப பண்ணாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமியார் இருக்காங்க. நிலா கிட்ட போயிட்டு, "நீ எது வேண்டான்னு நினச்சி தூக்கி போட நினைக்கிறியோ, அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரமாக கிடைக்கும். அவரு மாரி ஒரு நல்லவங்க உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க." அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. நிலா இருந்துட்டு சோழனை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு தொட்டிலும் மரத்தில் கட்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.